ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஒரு அல்வா பார்க்க போகிறோம். பனானா அல்வா. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். பழம் சர்க்கரை இருந்தாலே போதும். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பனானா அல்வாவுக்கு நான் ஒரு 6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிளாக்கானா மேலே தோல் பிளாக்காக இருந்தால் உள்ளே நல்ல பழமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் பழம் எடுத்துருக்கனால ஒரு பழத்துக்கு மெஷர்மெண்ட் 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பழம் எடுத்திங்கன்னா ஒரு பழத்துக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பழமும் ஸ்வீட்டாக தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பழத்தெல்லாம் உளித்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். எல்லா பழத்தையும் தோல் உரிச்சிடுங்க. அடுத்ததாக வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான். அடுத்ததாக இப்போ அல்வா செஞ்சிடலாம். வானலில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு 15 முந்திரி எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி வறுத்து எடுத்துடலாம். முந்திரி நல்லா வறுபட்ட பிறகு இதை வேறு பவுலில் மாற்றிடுங்க. அடுத்ததாக அதே நெய்யில் அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. பழம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக உடனே சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆறு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா இன்னும் இனிப்பு வேணால் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா வேகட்டும். பழம் நல்லா கலர் மாறிடும். நல்லா திரண்டு வரும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பழம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரட்டும். பழத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. கொஞ்சம் கெட்டி ஆகுது. போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டி பதம் வந்துருச்சு. ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இன்னும் நல்லா சுருண்டு வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியான பிறகு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். வாழைப்பழ அல்வாவுக்கு நீங்கள் என்ன பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாழைப்பழம், மொந்த வாழைப்பழம், தேன் வாழைப்பழம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாழையில் செஞ்சாலும் வாசமாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா கெட்டியாகணும். மறுபடியும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றிருக்க நெய்யெல்லாம் அல்வா வெந்து திரண்டு வரணும். ஊற்றிருக்க நெய்யெல்லாம் நல்லா திரண்டு வந்துருச்சு. மேலே மிதக்குது. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேறு பவுலில் மாற்றிடுங்க. ரொம்ப டேஸ்டான பனானா அல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டோம். பொருட்களும் 2 பொருள் தான். பழம் சர்க்கரை இருந்தாலே போதும். ஈஸியான ரொம்ப டேஸ்டான அல்வா ரெடி ஆகிடும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.